நிறைய கேண்டி வச்சுருக்காங்க. மஸ்ட் மில்லாம் கேண்டீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது செகண்ட் 1/4 கிலோ போடுங்கம்மா. இது இது தேங்காய் பண்ணா தேங்காய் பண்ணா எவ்வளோ? அது ஒன்று தந்துருங்களேன். ஒன்று போதும் ஒரு தேங்காய் பண்ணு. ஏன்னா மும்பையில் தேங்காய் ஒன்றும் கிடைக்காது. 1.70 ரூபாவாம். பரவாயில்ல. ஓகே ஓகே. இல்லை ஒன்று போதும். பில் போட்டுருங்கப்பா. எது மிக்சரில் எது நல்லாயிருக்கும்? முந்திரி மிக்சர் எது? அது காமிங்க. இதை முந்திரி மிக்சர் சொல்கிறாங்க. எது எப்படி? இது 1/4 கிலோ. 1/4 கிலோ தாங்க போதும். பில் போட்டுருங்க. அதிரசம் ஒன்று வாங்கிட்டு ஒரு பேக்கெட் போதும். பில் போட்டுருங்க. எப்படி இருக்கும் காட்டுங்களா பாக்ஸு? ஃப்ரெஷ்ஷா இது? ஐயா இது ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. போதும். டபுள் கவராக போட்டு தந்துருங்க. நிறைய போனாலும் ஐயா மிருகம் பண்ணுங்க. அழகாக நம்மளை பார்த்து சுற்றிட்டு இருக்காரு. இப்போ வாங்கிட்டேன். இப்போ ஒரு அக்கா எப்படி பேக் பண்ணி தருக்குங்கக்கா அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி தந்துருங்கன்னு சொன்னேன். சரி ஓகே. ரொம்ப பெருசாயிருமா இது? சரி ஓகே. பாக்ஸ் பேக் பண்ணியாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பையனா பையா இருப்பாங்க. 1 2 ஹேண்ட் பேக் 3 ஆகிட்டு பார்க்கலாம் எப்படி பேக் பண்ணி தராங்கன்னு. ஃபில்டர் காஃபி வந்து ஃப்ரீ. நான் 1280 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினதுனால நமக்கு ஒரு ஃபில்டர் காஃபி ஃப்ரீ. வாங்க ஃபில்டர் காஃபி குடிக்கலாம். பரவாயில்ல. எனக்கு 45 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபில்டர் காஃபியும் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க கடை திறந்து 8 மணிக்கெலாம் எங்களுக்கு பெரிய ஒரு சேல் பண்ணிட்டீங்கக்கா. அதுக்காக ஒரு காஃபி எங்கள் சார்பாக இருக்க ஒரு காஃபி குடிங்கன்னு. சரி இந்த அன்பு பாசம் நம்ம கடைசி வரைக்கும் எல்லோரும் தரணும். அதுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். வாங்க காஃபியை குடிக்கலாம். குடிச்சிட்டு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. 285 ஆனதில் 1080 கொடுத்துருக்காங்கக்கா. 45 ரூபா டிஸ்கவுண்ட் காஃபியும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஃபில்டர் ஹெவி டிகாஷன். சூப்பரான காஃபி சூப்பராக குடிச்சாச்சு. எங்கே போனாலும் முருகர் ரூபத்தில் நமக்கு மனுஷங்க உதவி பண்ணுறாங்க. தேங்க்யூ. நம்ம பாக்ஸும் ரெடி ஆகிட்டு தூக்க முடியுமா? பரவாயில்ல, லேசாக இருக்குது. தம்பி ரொம்ப தேங்க்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு. காஃபி நம்பர் 1. தேங்க்யூ. லவ் யூ. பாய். நாங்கள் இப்போ ஒரு மேரேஜுக்காக வந்தோம்மா. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்னில் பரப்பிட்டாச்சு. பார்த்துட்டேன் இவ்வளோ நேரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும். இப்போ அடுத்த மாதம் வர வேண்டியது இருக்குது. சரி ஓகே. சரி தேங்க்ஸ்மா. காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி நம்ம குடிச்ச காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பை தூக்கலாமா? பார்த்து பத்திரமா ரோடை கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போயிடலாம். எல்லா இடத்துலையுமே ரஷ் பயங்கர வண்டிக்கு. நான் மும்பையில் தான் இவ்வளோ க்ரௌடுன்னு நினச்சேன். ஆனால் காலை நேரத்தில் இங்கேயுமே சேலமே நல்லா ரஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி பண்ணிடலாம். ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. நம்ம லக்கேஜ் வச்சாச்சு. எங்கள் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வழி எழுப்பிட்டு போகலாம். அவங்க மேரேஜில் பார்த்துட்டு அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகணும் பரப்பிட்டு போனாங்க. இப்போ கால் பண்ணியிருந்தாங்க வரேங்க்கா வெயிட் பண்ணுங்கன்னு. இந்த மாதிரி நம்ம தனியாக ட்ராவல் பண்ணும்போது நிறைய நமக்கு கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நிறைய விஷயத்தில் நம்ம ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறோம். அடுத்தவங்க கூட நம்ம ஒரு பிள்ளைங்க கூட இருக்கும்போது பிள்ளைங்க இருக்காங்கன்னா அசலாட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம எப்படி போகிறோம், என்ன போகிறோம், ஏது போகிறோன்னு நமக்கே ஒரு தைரியம் ரொம்ப வந்துடுது. சரிங்களா? இப்போ உங்கள் தங்கச்சிக்காக வெயிட்டிங்.
வேற பணம் வந்துட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போகாமே முந்தானத்து கல்யாணத்தில் பார்த்துட்டு போனது. அதுக்கப்புறம் இப்போ ஹாப்பி ஜர்னி சொல்ல வந்திருக்காங்க. எப்படி இருக்க செல்வி? உன்னை எல்லோரும் சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க. உங்கள் தங்கச்சி கூட வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் எல்லாட்டையும் சொன்னேன், நான் இருக்கிறது மும்பை, என் தங்கச்சி இருக்கிறது சேலம். நீ எதுவும் சொல்கிறியா சப்ஸ்கிரைபருக்கு? அவங்க சிரிக்க மட்டும்தான் செய்வாங்க. பார்த்துக்காங்க, 2 பேரும் முன்னாடி தான் இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க அவங்க சேலத்தில் இருக்காங்கன்னு. எப்படி கிராஃபி 2 பேரும் முன்னாடி தான் இருக்கும். மேரேஜ் போகணும் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எப்போ மீட் பண்ணுவோம்? என்ன விசேஷத்துக்கு வரீங்களா தெரியலையே. சரி, வணக்கம். எங்கள் தங்கச்சி பரப்பத்தாச்சி பாய் போயிட்டாங்க. அவங்க சொன்னால் உள்ளே கொண்டாந்து விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு பார்த்தீங்களா? எல்லாருமா நீ போ, நான் போயிடுவேன்னு சொன்னேன். அப்படியே கொடுத்துட்டு 5ஆம் நம்பருக்கு நம்ம போகலாம். தரம் வந்தாச்சு. இன்னொரு ட்ரெயின் வருது, 15 நிமிஷம் இருக்குது. ஃபாலோன்னு ஃபோன் பண்ணுவாங்க. நிற்காது. முதல்ல நம்ம லக்கேஜ் வச்சுட்டு S4 நம்ம ஏற வேண்டியது. இந்த கூட்ஸ் வந்தனால ஒரு 15 நிமிஷம் ட்ரெயின் டிலே ஆகிட்டு, ரொம்ப நேரம் இந்த கூட்ஸ்க்காக சிக்னலை மாற்றி போட்டுருக்காங்க போல். இனி அடுத்து நம்ம வண்டி வரும். அதனால் இந்த டைமில் ட்ரெயினில் ஏறி இருக்கலாம். பார்க்கலாம். கன்ஃபியூஸாக இருக்கேன் S4 எதில் வரும் அப்படின்னு. 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அங்கேருந்து இங்கேருந்து அங்கே. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுட்டு S4 அங்கே மேலே மாட்டியிருக்காங்க. அப்புறம் நிற்கிற இடம் சரியான இடம் தான் போல். ரொம்ப ஒரு தனியாக இருக்கனால ரொம்ப பயமாக இருக்குது. பஸ்ஸுனா ஏறிட்டோன்னா டக்குன்னு ஸ்டாப்ட டிரைவரை நில்லுங்க, நான் வண்டி மாறி ஏறிட்டேன் நிப்பாட்டிடலாம். நம்ம ட்ரெயின் கரண்ட்டை நிப்பாட்ட சொல்ல முடியாது. செயினை எழுதிட்டோன்னா அது ஒரு ஃபைனா. அப்போ 1 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் ஃபைனலாக S4 ஒரு அருமையான ஒரு அண்ணாச்சி நம்ம சொன்னார். S4 அங்கே வந்துட்டு இப்போ நம்ம துணிஞ்சு ஏறிடலாம். ட்ரெயின் சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது சார். எங்கேயாவது தெரியாத மாட்டிட்டு இறங்கிட்டு ரிட்டன் அங்கேருந்து சீரழிஞ்சு போயிருந்தோம்னு கேட்டால் கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் இருக்குது. பார்க்கலாம், ட்ரெயின் வர நிற்கலாம். லக்கேஜ் வேறு எத்தனை ஆகி போச்சு பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அது எங்கே போகுது ட்ரெயின் தெரியலையே. பயங்கரமாக தண்ணி தாகமாக இருக்குது. தண்ணி வாங்கி அதுவும் வெயிட் ஆகிருமோ, தூக்க முடியாமல் போயிருமோ. இவ்வளோ லக்கேஜ் இருக்குது. வண்டியில் உட்காந்துட்டுனா தான் தண்ணியை குடிக்க முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தாகமாக இருக்குது. ஃபைனலாக ஒரு வாட்டர் பாட்டில் தாங்களா அண்ணாச்சி? போய் சேஞ்ச் இல்லையா, 14 ரூபா தாங்க, இல்லைன்னா ஜிபே பண்ணுங்கன்னு. என்கிட்ட ஜிபே பண்ணுற ஆப்ஷன் இல்லை. நான் எப்போவுமே கேஷ் தான் நடப்பேன். எனக்கு ஜிபேலாம் பண்ண தெரியாது. அதனால சரி இப்போ தண்ணி பாட்டில் வாங்கலை. தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு. தண்ணி தாகமாக இருக்குது. ட்ரெயினில் உட்காந்து தான் வாங்கணும். 14 ரூபாய் சேஞ்ச் கேட்குறாங்கன்ட்டு சேஞ்ச் இல்லை. அரை மணி நேரம் லேட்டு. நம்ம ட்ரெயின் வந்துட்டு இப்போ நம்ம S4 பார்த்து நம்ம ஏறலாம். நல்லா ஏறியாச்சு. 49 லக்கேஜ் வச்சாச்சு. லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிடலாம். ட்ரெயினில் ஏறி 2 செகண்டில் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு. பாய் சேலம். விட்டு 7:30 மணிக்கு பிறப்பது. மணி வந்து 11:45. ட்ரெயின் வந்து 11:20 போகுது. அரை மணி நேரம் இது. சரிங்களா? சரி பாய் சொல்லியாச்சு. 2 செகண்ட் கூட நிற்கிற வண்டி எடுத்தாச்சு. हेलो पैसा लो. தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போட்டு 14 ரூபா சொன்னாங்க. நியாயமாக தங்கச்சி 20 ரூபா. கூலிங் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பரவாயில்ல. சொன்னாலும் அடைச்சிக்கிட்டு தண்ணி நிறைய குடித்தாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஒரு மனுஷன் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துரும் போல. தண்ணி இல்லாமல் தாகத்தில் அவன் தொண்டை அடைச்சிட்டு காது அடைச்சிட்டு அவ்வளோ தாகம்.
நான் வீட்டில் தரமே ஓட்டப்பொருள் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் வெயிட் ஆயிருமோ பயந்தேன். சரி நான் பாம்பேல போகும்போது பாட்டில் கொண்டு போனேன். ஃபங்க்ஷன் வீட்டில் பாட்டில் எங்கே மிக்ஸ் ஆகிட்டு இந்த பாட்டில் நான் எங்கே தேட போட்டேன். தண்ணி குடிச்சுக்கணும். சாப்பிடல, காலையில் பயங்கர வயிறு பசிக்குது, சாப்பிட்றலாம். இது வந்து எல்லாம் தானிய வகை, நைட் ஆனாலும் கெட்டு போகாதுன்னு பயிர் வகைன்னு சொன்னாங்க. இது ரொம்ப இழுத்து வேற, 30 ரூபா தான் பரவாயில்ல. ஒரு பாக்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பாக்ஸுமே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ற மாதிரி எந்தெந்த பயிர் சொல்கிறேன். நான் நினைக்கிற பலாக்கொட்டையும் போட்டிருக்காங்க. பெருசு பெருசாக என்னமோ இருக்குது. சரி இப்போ இது போய் சாப்பிட வேண்டாம். என்னோட ஃபேவரட் பொடியை சாப்பிட்லாம். இதை போய் ஃபோல்ட் பண்ணி தான் சாப்பிடணும் போல். பிச்சை அவ்வளோ கொட்டுது. நம்மள்ட்ட பிளேட் ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா. பிளேட்லாம் கொண்டு போனேன். வரும்போது அவசரத்தில் அங்கேயே விட்டு வந்தாச்சு. இப்படி பாருங்க, இதில் இப்படி கொட்டுது பாருங்க கீழே.